பிரபல திருடன் சென்னையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டான். டேய், என்னடா உன் மொழியே சரியில்லையே. தப்பி ஓடுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்றியா? வா வா கிளம்பு, ஜெயிலுக்கு போகலாம், டைம் ஆயிட்டு. சென்னை ஜெயிலில் இருந்து பிரபல திருடன் தப்பியோட்டம், போலீஸ் வலைவீச்சு. ஐயோ, இப்பதானே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த திருடனை பிடிச்சோம். அதுக்குள்ள இங்கே ஓடி போயிட்டானே. எங்க போனானே தெரியலையே. அம்மா, நீங்க பாத்தீங்களா? ஐயா, நீங்க பாத்தீங்களா? அப்பா, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். நம்ம ராயப்பனுக்கு ஒரு கால் ஒன்று பண்ணி ஒரு சூப்பர் ஐடியா கேட்போம். டேய் ராயப்பா, நான் விக்கி பேசுறேன்டா. டேய் மச்சான், எப்படா இருக்க? ஜெயிலில் இப்போ உனக்கு ஃபோன்லாம் கொடுக்குறாங்களா பேசுறதுக்கு? அப்படியெல்லாம் இல்லடா, நான் ஜெயிலில் இருந்து தப்பிச்சிட்டேன். அப்படியா? ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? அப்போ ஏன் எனக்கு கால் பண்ண? என்ன என் சேர்த்து பிடிக்க மச்சான்? அவங்க என்னையே கண்டுபிடிக்கல, ஒன்றை எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க? நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வா. சரிடா மச்சான், நான் வந்துடுறேன். டேய் மச்சான், பார்த்து எவ்வளோ நாளாச்சு? டேய் கத்தாதடா, போலீஸ் வந்துட போறாங்க. நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு 3 மாசம் தலைமறைவா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லுடா. ஐடியாவா? மச்சான், ஒரு செம்ம ஐடியா இருக்கு. இந்த வெள்ளை சட்டை அப்படி இதை போட்டுக்க. டேய், இந்த வெள்ளை சட்டையை போடுறதுக்கும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? இதுவாடாவா ஐடியா? மச்சான், நம்ம ஏரியாவில் சர்ச்சில் இருக்கிறவங்க குரூப்பாக சேர்ந்து நார்த் இந்தியா ஊழியத்துக்காக போகிறாங்க. நீயும் அவங்க கூட போயிரு. ஒரு 6 மாதம் தலைவரைவாக நிம்மதியாக இருக்கலாம். டேய், அந்த சர்ச் குரூப்பா? அவங்க எப்பவுமே ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களேடா, எப்படிடா சமாளிக்கிறது? அது ஒன்றும் இல்லைடா மச்சான், நான் நல்லா பார்த்துட்டேன். அவங்க எங்கே போனாலும் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் நீ அவங்க கூட சேர்ந்து ஆமென் அல்லேலூயா சொன்னால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. எங்கே ஆமென் அல்லேலூயா சொல்லு மச்சான் பார்ப்போம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சூப்பர்டா மச்சான், இப்படியே ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணு. ஜெயிலில் கலந்து களி சாப்பிட்றதுக்கு இதுதான் நல்ல ஐடியா, பார்த்துக்க. பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். உங்கள் வீடு எங்கே இருக்கு? எங்கே வேலை பார்க்குறீங்க? என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு பிரதர். நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செய்யணும் பிரதர். பிரதர், உங்கள் முகத்தை பார்த்தாலே சமாதானம் இல்லாத மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் பிரதர், என் குடும்பத்தில் பிரச்சனை பிரதர். பிரதர், உங்களுக்கு சமாதானம் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்காரு. நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். இந்த பைபிளில் சொன்னபடி விசுவாசமுள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரதர், நாங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாக சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஷாሎም என்னும் நாமத்தில் ஆண்டவரே, சகோதரர் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கொடுத்து விட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரதர், நீங்க ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு மனசுல சமாதானம் வந்திருக்கு பிரதர். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த பைபிளை படிங்க பிரதர். அடுத்து எப்போ சந்திக்கலாம்? நாளையே சந்திக்கலாம் பிரதர். எங்கள் வீட்டுக்கு நாளை வாங்க. ஓகே, வருகிறோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓ, இவங்க தான் அந்த சர்ச் குரூப்பா? பிரதர், வாங்க வாங்க. நீங்களும் இந்த ஊழியத்துக்கு தான் வாரீங்களா? என்னது ஊழியமா? ஐயையோ, ஒன்றுமே புரியலையே. நம்ம நண்பன் சொன்ன மாதிரி ஆம் அல்லேலூயா போட வேண்டியதான். ஆமேன் ஆமேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆமாம், நீங்கள் எந்த சர்ச்சிலேருந்து வாரீங்க பிரதர்? ஐயோ, நான் பிறந்ததுலேருந்து சர்ச்சு பக்கமே போனதில்லையே. ஆமேன் ஆமேன். பார்த்தீங்களா பிரதர்,
இவர்தான் உண்மையான ஊழியக்காரர். வேதத்தின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் பேசுகிறார். பிரதர், நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாம் இந்த ஊழியத்துக்கு எப்படி வந்தீங்க? என்ன ஒரு பிரதர் ஆராதனைக்கு அழைத்து சென்றார். நான் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டேன். வேதம் படிப்பேன். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என் கூட பேசுவார். இப்படி விசுவாசத்தோடு நான் வாக் வித் ஜீசஸ் அந்த ஊழியத்தை செய்கிறேன். பைபிள் கொடுக்கிறேன் மற்றும் பாடல்கள் மூலமாக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய அப்பா பாஸ்டர். அப்பா அம்மா ஊழியம் செய்கிறத சின்ன வயசுல இருந்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையிலே வளர்ந்து நானும் ஊழியத்தில் வந்துட்டேன். ஆமாம் பிரதர், நீங்கள் எப்படி ஊழியத்தில் வந்தீங்க? இதோ இப்போ தான் பிரதர், உங்கள் கூட தானே பஸ்ஸில் வந்தேன் ஊழியத்துக்கு. பிரதர், நல்ல காமெடியாக பேசுகிறீங்க பிரதர். நான் கேட்டது நீங்கள் எப்படி எங்கே ஊழியம் செய்கிறீங்க அதான் கேட்டேன். ஜெயிலில் இருந்தப்போ பிரதர். ஐயையோ, மைண்டு வாய்ஸ்ன்னு சத்தமாக பேசிட்டேனே. என்னது, ஜெயிலில் இருந்தீங்களா? இல்லை பிரதர், ஜெயிலுக்கு போய் சகோதரர்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்கேன். அதை தான் அப்படி சொன்னேன். சரி சரி, நேரம் ஆச்சு பிரதர், ஊழியத்துக்கு கிளம்பலாம். இந்த ஊழியத்தில் ஒரு ஆத்துமையாவது ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும். ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ்லா பிரதர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க உட்காருங்க பிரதர். ஆமா, சிஸ்டர் பிள்ளைகள்லாம் எங்க? ஒய்ஃப் டியூட்டி போயிருக்காங்க, பிள்ளைங்க வந்து டியூஷனுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? நாங்கள் வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோம் பிரதர். அதான் உங்களை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் பிரதர். ரொம்ப சந்தோஷம் பிரதர். நான் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் பிரதர். நம்ம டீ சாப்பிட்டு பேசலாம் பிரதர். ஓகே பிரதர். நமக்கு ஒரு ஜெபம் பண்ணணும் பிரதர். பக்கத்து வீட்டு கணவன் மனைவி சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட்ல நல்லதா இருந்தாங்க பிரதர், இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க குடும்ப சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் பிரதர். நம்ம புதிய ஊழியக்கார பிரதர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இன்னைக்கு தான் முதல் தரம் உங்களோட வந்திருக்கிறேன். இப்படி பண்ண சொன்னா என்ன ப்ரோ? இந்த ஊழியத்தில் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம் பிரதர். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஓகே பிரதர், கூட்டிட்டு வாங்க. டேய் ராயப்பா, ப்ரே பண்ணுறத சொல்லி தராமல் விட்டுட்டியேடா. என்ன பிரதர், விருந்து ரொம்ப பலமாக இருக்குது. என்ன சிஸ்டர், ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கிறீங்களே. கல்யாணமான புதுசில் 2 பேரும் சந்தோஷமா அன்பா இருந்ததா பிரதர் சொன்னாரே. பிரதர், கல்யாணமான புதுசுல நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினாரு. ஆனா இப்போ எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறாரு. முன்ன மாதிரி அன்பா பாசமா இல்லை. அதான் என் பாசத்தை லேசா காட்டிட்டேன். சரி, ஆரம்பிக்கலாமா? ஹஸ்பண்டுக்கு உடைஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு கலைஞ்சது கொண்டை. இவங்க வந்திருக்காங்க உங்க அண்டை, மன்னிச்சிருங்க இவங்களோட சண்டை. ஓகே பிரதர், இன்னொரு ஜெபம் பண்ணணும் பிரதர். பக்கத்து வீட்டு பையன் வீட்டுக்கு அடங்கவே மாட்டேன்னுக்கிறான். ஒரே சேட்டை பண்ணுறான். சர்ச்சு காலேஜுக்கு ஒழுங்காகவே போக மாட்டேன்றான். ஆனால் லீவு நாளில் பாருங்க, காலையிலே எழும்பி கிரிக்கெட் விளையாட கிரவுண்டு ஓடி போயிடுறான். ஓகே பிரதர், கூட்டிட்டு வாங்க, ப்ரே பண்ணலாம். ஒரு டீயை முழுசா குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. தம்பி, உன் பேர் என்ன? Hi bro, I'm Shash Steve Jobs. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் கிரவுண்ட்லேயே இருக்கிறியாமே, அப்படி என்ன தான் இருக்குது அந்த கிரிக்கெட்டில்? Bro, வீட்டில் dad and mom ரொம்ப டார்ச்சர். அதை பண்ணு, இதை பண்ணு, go here, there. Oh god, no rest man. In fact, வீடோட கிரிக்கெட் தான் எனக்கு ரொம்ப நிம்மதி தருது. என் பேரண்ட்ஸோட என் டீம் கேப்டன் அண்ட் பிளேயர்ஸ் தான் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க. அப்படி என்னப்பா பார்த்துக்கிறாங்க? ப்ரோ, வீட்டில் என்னை ஒரு இடத்துல இருக்க விட மாட்டுறாங்க. ஆனால் கிரிக்கெட்டில் வந்து நான் ஓடி கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னை விக்கெட் கீப்பராக வச்சுருக்காங்க. வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. கை ஃபுல்லாக அழுக்கு டர்ட்டி. ஆனால் கிரிக்கெட்டில் கை அழுக்காக கூடாதுன்னு எனக்கு க்ளவுஸ் தராங்க ப்ரோ. தம்பி ரொம்ப பீட்டர் விடுறானே.
இவனுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் பே பண்ண வேண்டியதுதான். ஆள் பார்க்க பணமரம் போல இருக்கான். எப்படி தலையில் கையை வச்சு ப்ரே பண்ணுறது? தம்பி, நீல் டவுன் போடுப்பா. ஹோ லார்ட் ஆல் மைட்டி, திஸ் guy is வெரி நாட்டி. இவனுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சிடுங்க இந்த ஒரு வாட்டி. பிரதர், நேரமாச்சு பிரதர். வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் தானே? வாங்க பிரதர், எல்லாரும் போகலாம். சீக்கிரம் கிளம்புங்க ஐயா, இல்லைன்னா இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவான், ப்ரே பண்ணுங்கன்னு. ஊழியர்கள் வட மாநிலத்துக்கு ஊழியங்களுக்கு சென்று சுவிசேஷம் சொல்லும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுதான் வழி, சத்தியம். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பவர். இயேசு இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இயேசு கிட்ட வாங்க. அவர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பார். இயேசு உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். तू कौन है? तुम लोग को इधर क्या कर रहा? कौन है साहब? அது சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும், இங்கே வந்து கேட்குறான். अरे यार பாஸ், நீங்கள் ஆல் இண்டியா பெர்மிட் லாரி மாதிரி, உங்களுக்கு தான் எல்லா பாஷையும் தெரியுமே, அவங்க பாஷையிலேயே பேசுங்க. अच्छा ஏய், இந்த ஏரியால புதுசா இருக்கு, இங்க என்ன பண்ணுது? நிம்மில் பார்த்தா நம்ம சந்தேகப்படுறான். பாஸ், கரெக்டாக சொன்னீங்க. இவங்கள பார்த்தா நம்ம ஏரியாவில் கலகம் பண்ணி நம்ம மக்களை நம்மகிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறவங்க மாதிரி தெரியுது. अच्छा நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பீம்பாய், इधर आओ. எல்லாரும் கையை கட்டு, சத்தம் போட்டா வாயை ஓட்டு. கட்டு ஒட்டு, சூப்பர் பஞ்சு பாய். பாஸ், இவங்களை இப்படியே விடக்கூடாது, பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும். सही बोला भीमभाई, गाड़ी का अंदर पेट्रोल है, कोंडा. ஓகே பாஸ். பிரதர், இந்த சத்துருக்கடத்துல இருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் ஒருவால தான் முடியும். நம்ம ஜெபிப்போம். பிரதர், எல்லாரும் ஜெபிப்போம். இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தேவன் நம்மளை விடுவிப்பார். பிரதர், ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தோட ஜெபிங்க. பிரதர், என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒரு உண்மையை சொல்லணும். நான் ஒரு திருடன். போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க உங்கள் கூட வந்து சேர்ந்துட்டேன். பரவாயில்ல, நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆனால் உங்களை போல எனக்கு ஜெபிக்க தெரியாதே பிரதர். பிரதர், உங்க அப்பா கிட்ட நீங்க உரிமையா பேசுறது மாதிரி நம்ம ஏசப்பா கிட்ட உரிமையா கேளுங்க. அதுதான் ஜெபம். ஏசப்பா, நான் ஒரு திருடன், நான் ஒரு பாவி. உங்களை பற்றி அறியாம இந்த கூட்டத்தில் வந்து நான் இருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன். என் பாவத்துல இருந்து என்னை விடுதலை செய்யுங்க. இந்த பிரதர் சொன்ன மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களையும் என்னையும் காப்பாத்துனீங்கன்னா உங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பிரதர்ஸ் கூட சபைக்கு வந்து உங்களை ஆராதிக்கிறேன். உங்களுக்காக உண்மையா முழு மனதோடு ஊழியம் செய்கிறேன். மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. பாவிகளை இரட்சிக்க நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். நான் உனக்காக சிந்தின என் பரிசுத்த இரத்தத்தினால் உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. மகனே, இனி பாவம் செய்யாதே. என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
என் சத்தியத்தை அறிந்து என் வழிகளில் நடந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். போலீஸ் போலீஸ் सब छोड़ के भागो. अरे यार எல்லாத்தையும் போடு ஓடு. ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தேவன் அதிக பிரியமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நீதிமான்களே அல்ல பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம் பாவங்களை சிலுவையில் சுமந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசு நமக்காக பிறந்த இந்நன்னாளே நாம் கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் நாம் மகிழ்ந்து இருக்கும் இவ்வேளையில் இந்த இடத்தில் நம் பாவங்களை விட்டு விலகி நாம் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் இயேசுவும் மகிழ்ந்திருப்பார்.